சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு எழுந்திரிக்கிறதுக்கு. நேற்று நைட்டு நல்ல மழையாக இருந்தது. அதனால் நல்லா உறங்கிட்டோம். இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போயிட்டு பால், தக்காளி, பல்லாரி கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கிட்டு வந்துட்டு தான் சாயா போட்டேன். நாங்கள் தான் லேட்டாக எழுந்திரிச்சோன்னா எங்கள் கோழி இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கு போல். இப்போ தான் கூவிட்டுருக்கு. சாயா போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கோதுமை புட்டும் கடலைக்கறியும் வச்சுருந்தேன். எப்போவுமே நம்ம வீட்டில் சண்டேனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி, பயிறு கஞ்சி, சம்மந்தி அந்த மாதிரி தான் வைக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து கோதுமை புட்டு வச்சுட்டேன். உளுந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்ட உளுந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் வாங்கலை. ஹஸ்பண்டுக்கு வந்து அரிசி மாவு புட்டை விட கோதுமை மாவு புட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் கோதுமை புட்டும் கடலைக்கறியும் வச்சுட்டேன். வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வச்சு கொடுத்தேன். எனக்கு வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். பெருசாக பசி இல்லை. அதனால் ஏபிசி ஜூஸ் கூட வந்து காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணி குடித்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு எங்கள் மேம் சொல்லியிருந்தாங்க. நான் எப்போவுமே நார்மலாக ஏபிசி ஜூஸ் போட்டு குடித்தேன்னா பால் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஒரு 1/2 கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்னு மிக்ஸ் பண்ணேன். உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, எப்படி மட்டனை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தேன். ஆனால் நல்லா குட்டி குட்டியாக கறி வைக்கிற மாதிரியே கட் பண்ணி கொடுத்துருந்தாரு. க்ளீன் பண்ணி செட்டிநாடு ஸ்டைலில் இன்றைக்கி வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். நான் வந்து எப்போவுமே மட்டன் சிக்கனுக்கு வந்து தேங்காய் போட மாட்டேன். செட்டிநாடு ஸ்டைலில் வச்சாலுமே கேரளா ஸ்டைலில் வச்சாலுமே தேங்காய் போட மாட்டேன். ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது. மட்டனில் வந்து பெருசாக கொழுப்பு இல்லை, ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அதை மட்டும் போட்டேன். ஆனாலும் கொஞ்சம் கொழுப்பாக தான் தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். சூப்பராக லஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. சம்பா அரிசி சோறு, சீனரைக்காய் தோரன், மட்டன் குழம்பு, அப்புறமா ரசம், அப்புறமா நேற்று வச்ச மாங்காய் ஊறுகாய். நம்ம வீட்டில் மட்டன், சிக்கன், மீன் எது வச்சாலுமே ஒரு அவியல் அல்லது ஒரு பொரியல் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அது அப்படியே பழகிடுச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து சீனரைக்காய் தோரன் வச்சுருந்தேன். சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு. நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.